இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாம் யாரும் இருந்த இடங்களிலே ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, வாழ்வின் பயணங்களிலே இம்மட்டும் நீர் கூட இருந்து எங்களை பாதுகாத்து வருகின்றீர், பராமரிக்கின்றீர், எங்களை போஷிக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கும்படியாக பணிந்து கொண்டாடுகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், உங்களுடைய தெய்வீக வார்த்தை எங்கள் அனைவருக்கும் இன்னும் ஆசீர்வாதமாக மாற்றித்தார், நம்பிக்கை செய்தியாக மாற்றித்தார். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பீப்புள் ஆஃப் காட், அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஆகவே அதற்கு பொருத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேத வசனம் யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கின்றேன். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. பலம் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக ஒரு சிறப்பு பாடல் ஒன்றை பாட கேட்போம்.
ரட்சிப்பதே என் ஆத்துமனே சர்வர். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அன்பானவர்களே, ஏற்கனவே சொல்லப்பட்டபடி இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதர்கள். கடவுளின் மக்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். People of God, ambassadors of Christ. கிறிஸ்துவின் தூதர்கள் அல்லது கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் என்றால், இறைவனால் அழைக்கப்பட்டு இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு இறைவனுடைய பெயரில் பணி செய்கின்றவர்கள் கிறிஸ்துவின் தூதுவராக, கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக அழைக்கப்படுவார்கள். இறைவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் அனைத்து உயிர்களையும் நேசிக்கின்றார். ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து மக்கள் மத்தியிலும் இறை பணியாற்றுவதற்கு இறை தூதுவரை, பிரதிநிதிகளை கடவுள்தான் அனுப்புகிறார். இறை தூதுவர் அல்லது இறைவனின் பிரதிநிதி என்பது திருமறைப்படி ஒரு கூட்டத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படுபவர் ஆவர். அதாவது துன்புறும் மக்களின் பிரதிநிதியாக நிற்க, துன்புறும் மக்களின் தலைவராய் நின்று அவர்களுடைய வாழ்விற்காய் குரல் கொடுக்க, துன்புறும் வேளையில் அதை இன்பமாய் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனிதன், அவர்தான் இறைவனின் பிரதிநிதி, இறைவனின் தூதுவராக கருதப்படுவர். வாசிக்கப்பட்ட வேத அந்த வசனங்களிலே யோசுவா 1ஆம் அதிகாரத்தின்படி, இஸ்ரவேல் மக்களே, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அழைத்து வந்த தலைவனாகிய மோசே வழி பிரயாணத்திலே அவர் மரித்து விடுகிறார். பயணம் இன்னும் முடியவில்லை, கானான் தேசம் இன்னும் சேரவில்லை. ஆனால் அந்த வழி பிரயாணத்திலே நடுவிலே இந்த 6 லட்சத்திற்கு மேலான மக்கள் எல்லாம் தவிக்கின்றார்கள். இனி என்ன செய்வது, எப்படி செல்வது, இனி நமக்கு யார் தலைவராக இருந்து நம் வழிநடத்துவார்கள் என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்தது. ஒரு பெரிய கலக்கம், பயம், திகில், கலக்கம். இப்படிப்பட்டதான குழப்பமான சூழ்நிலையிலே தான் கடவுள் யோசுவாவை மக்கள் கூட்டத்திலிருந்து மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று அழைத்தார். இஸ்ரவேல் மக்களின் விடுதலை பயணத்தில் மக்கள் பிரதிநிதியாகவும், மக்கள் தலைவராக மட்டுமல்ல, மக்களுடைய விடுதலை பயணத்தில் இறை தூதுவராக, கடவுள் பிரதிநிதியாக நின்று செயல்படவும், மக்களை சரியாக வழிநடத்தி கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் கடவுள் யோசுவாவை அழைத்தார். இது ஒரு சாதாரண பணி அல்ல, இது ஒரு சவால் நிறைந்த பணியாகும். அரசுகளின் அதிகார ஆற்றல் சூழலிலும், மக்களுடைய எதிர்ப்பு சூழலிலும் இறைவன் தருகின்ற ஆற்றல், அறிவு, ஆலோசனையை மையமாக கொண்டு இறை தூதுவராக, இறைவனின் பிரதிநிதியாக மக்களுக்கு பணி செய்யவே கடவுள் யோசுவாவை அழைத்தார். அப்பொழுது அடையாளமாக கடவுள் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திட மனதாயிரு,
இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இப்படி இந்த அடையாளத்தை, இந்த வார்த்தைகளை, இந்த வாக்குறுதியை கடவுள் யோசுவாவிடத்திலே பகிர்ந்து கொண்டார். இந்த 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது பலம் கொண்டு திட மனதாயிரு என்று யோசுவாவை கடவுள் தைரியப்படுத்தினார். Be strong and courageous. 2வது முறை சொல்லுகிறார், மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. Only be strong and very courageous. 3வது பார்க்கிறோம், பலம் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. Don't be afraid or dismayed. மீண்டும் ஒன்றை சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடே இருப்பேன். I will be with you wherever you go. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இந்த யோசுவாவை கடவுள் தைரியப்படுத்தினார். இந்த 1:5 வாசிக்கிற பொழுது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எதற்கு என்றால், எப்படி மோசே எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் அவர் வெற்றி பெற்றதைப் போல நீயும் வெற்றி பெறுவாய் என்கின்ற அர்த்தம் ஆகும். அன்பானவர்களே, மட்டுமல்ல, கடவுள் யோசுவாவிற்கு சில நிபந்தனைகளை கொடுத்தார். 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே வாசிக்கின்றோம். மோசே கட்டளையிட்ட சட்டங்கள், நியாய பிரமாணங்களை நீ கடைபிடிக்க வேண்டும். 2வது, இந்த நியாய பிரமாணங்களை, சட்டங்களை எல்லாம் மறந்து விடாமல் வலதுபுறம் இடதுபுறம் திரும்பக்கூடாது, திரும்பி விடாதே, விலகி விடாதே. 3வது, திருச்சட்டங்களை, இந்த நியாய பிரமாணங்களை எல்லாம் நீ இரவும் பகலும் தியானம் செய்ய வேண்டும். 4வதாக, இந்த சட்டங்களை எல்லாம், நியாய பிரமாணங்களை எல்லாம் கவனமாய் கடைபிடித்தால் மட்டுமே நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி பெறுவாய் என்று. ஆகவே யோசுவா கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி நடந்தபடியினாலே இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்ற வார்த்தையின்படி இந்த கூட்டமான ஏராளமான கூட்ட ஜனங்களை கவனமாக வழிநடத்தி கானான் தேசத்திலே சேர்த்தது மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அந்த தேசத்தை சரியாக பங்கிட்டு கொடுத்தார். இறைவனால் ஒருவன் அனுப்பப்படுகின்ற போது அவனோடு இறைவன் இருக்கின்றான், அவனுக்குள் இறைவன் வாழுகின்றான், அவனுக்குள்ளும் அவன் மூலமாகவும் இறைவன் செயல்படுகின்றான். கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த திருமறை. இதில் உள்ள கடவுளின் வார்த்தைகளை, சட்டங்களை, நிபந்தனைகளை உண்மையாய் நாம் கடைபிடிக்கும் போது நிச்சயமாய் நமக்கும் கடவுள் வெற்றியை தருவார். யார் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் உண்மையாய் இந்த வேத வசனங்களை, வார்த்தைகளை நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது மட்டுமே உங்கள் வாழ்வின் பயணங்களிலே நீங்கள் எல்லா தடைகளையும் கடந்து வெற்றியை பெற முடியும். மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பிலே அதற்கு ஆதாரமாக பரிசுத்த மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 12 சீடர்களையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். சீடர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால், அதாவது தீய ஆற்றல் மீது தனக்கு இருந்த அதிகாரத்தையும், அந்த தீய ஆற்றலை, பிசாசின் கிரியைகளை துரத்தும் அதிகாரத்தையும் இறை தூதுவர்களுக்கு
இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். உன்னோடு இருப்பேன் என்று சொல்வது மட்டுமல்ல, தன் ஆற்றலையும் தன் அதிகாரத்தையும் கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு, இறை தூதர்களுக்கு அவர் கொடுக்கின்றார். பரிசுத்த மார்க் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே படிக்கின்ற பொழுது, இறை பணி பாதையிலே கைத்தடியும் மிதியடியும் தவிர வேறு எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்கின்றார். கைத்தடி என்பது பாலஸ்தீன மேடு பள்ளங்களில் கால்நடையாய் நடந்து செல்லுகின்ற போது கீழே தவறி வீழ்ந்து விடாமல் ஊன்றி நடப்பதற்காக அவசியமான தேவையான ஒன்றுதான் அந்த கைத்தடி. மிதியடி அதாவது சிறு கற்கள் நிறைந்த பாதையிலே விரைவாய் நடந்து செல்ல தேவையானது, அவசியமானதை, தேவையானதை பயன்படுத்தும் உரிமை இறை மக்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே மோசேயிடம் இருந்த கோலை நாம் அறிவோம். இந்த கோல் இறை பணியாளர்கள் இறை பணிக்காக பயன்படுத்துவார்கள். கால சூழலுக்கு ஏற்ப அடிப்படை தேவைகளை அந்த பொருட்கள், வாகனங்கள், தொடர்பு சாதனங்களை இறை பணியாளர்கள் பயன்படுத்தலாம். இறை மக்கள் அனைவரும் திருத்தூதுவர்களே. இறைப்பணி மட்டுமே திருத்தூதர் பணி அல்ல. ஆயர்கள், ஊழியர்கள், போதகர்கள் இவர்கள் மட்டும் செய்கின்ற பணிதான் இறைப்பணி அல்ல, திருத்தூதர் பணி அல்ல. இறைவன் நமக்கு எந்த பணி கொடுத்திருந்தாலும் சரி, அது எதுவாக இருக்கட்டும், எந்த செயல் கொடுத்திருந்தாலும், எந்த வேலை கொடுத்திருந்தாலும், அந்த பணியை இறைவன் எனக்கு தந்த பணி, கர்த்தர் இந்த பணியை கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வோடு, அர்ப்பணிப்போடு ஒரு திருத்தூதுவர்களாக, இறைவனின் பிரதிநிதிகளாக நின்று பணி செய்ய கடவுள் நம்மை அழைக்கிறார். நிறைவாக, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், பலம் கொண்டு திட மனதாயிரு என்று யோசுவாவை தைரியப்படுத்தது போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த இப்போது இருக்கிற இந்த காலகட்டங்கள், இந்த கொரோனா வைரஸ், இந்த பரவல், இந்த காலகட்டங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, போராட்டம் நிறைந்த ஒரு காலம், வெளியில்லா திண்டாட்டம், வருமானம் குறைவு, பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மற்ற மாவட்டங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல், குடும்பங்களிலே பெற்றோர் ஒருபுறம், பிள்ளைகள் ஒருபுறம், ஆலயங்கள் திறக்கப்பட முடியாதபடிக்கு குடும்பமாக சபையாக ஆராதிக்க முடியாத ஒரு சூழல், இன்னும் பலவிதமான பிரச்சனைகளாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு, நமக்கு, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், கூட இருக்கிறேன் சகல நாட்களிலும். ஆகவே இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம், பலம் ஒன்று திட மனதாம் இருப்போம். இறை தூதுவராகிய அனைத்து மக்களும் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு கட்டளைகளை பின்பற்றி அவர் சித்தத்தை பரிசுத்தமாக நித்தமும் செய்ய எல்லா விதமான ஆற்றலையும் பலத்தையும் ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இறைவனுடைய மக்கள், கிறிஸ்துவின் தூதர்கள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று நாம் சிந்தித்தோம். தலைப்பின் வழியாக நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரேல் மக்களுடைய வழி பிரயாணத்திலே தலைவனாக இருந்த, பணி செய்த, வழிநடத்தி சென்ற மோசே மரித்து போன பிறகு இனி எப்படி செல்வோம்
நமக்கு யார் துணை, யார் தலைவர் என்னெல்லாம் கலங்கி தவித்த பொழுது, பயந்த பொழுது, தகப்பனே யோசுவாவை தெரிவு செய்து, அந்த யோசுவா பயந்து கலங்கி இருந்த சமயத்திலே பலம் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, அவனோட கூட இருப்பேன்னு சொல்லி ஒரு தலைமைத்துவ பதவியை கொடுத்து, பணியை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து 6 லட்சத்திற்கு மேலான மக்களை வளர்த்து செல்லக்கூடிய பிரதிநிதியாக, ஊழியனாக, தலைவனாக அவரை மாற்றினீர். அது மட்டுமல்ல, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கட்டளைகளை கொடுத்து, நிபந்தனைகளை கொடுத்து, அதை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினீர். அது அப்படியே கடைபிடித்த பொழுது யோசுவா, ஆண்டவரே, அநேக மக்கள் இந்த கானான் தேசத்தை அடைந்தார்கள். இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய். அந்த வார்த்தையின்படி யோசுவா இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேச நிலங்களை எல்லாம் பங்கிட்டு கொடுத்தார், வெற்றியடைத்தார். ஆகவே நாங்களும் கூட தகப்பனே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பணி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கொடுக்கப்பட்ட பணியை, அந்த வேலையை, அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஆசிரிய பணியாக இருந்தாலும் சரி, அது எந்த பணியாக இருந்தாலும் சரி, அந்த நீர் கொடுத்த பணி, நீர் கொடுத்த வேலை, நீர் கொடுத்த ஊழியம் நினைத்து, ஏற்று, அர்ப்பணித்து அதை நாங்கள் சந்தோஷமாக செய்ய எங்களுக்கு ஆற்றல் தான், எங்களுக்கு பலன் தான். இது உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நாம் உங்களோட கூட இருக்கின்ற வாக்குறுத்த தேவன் இப்போது இருக்கிற இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தெரியும் சுவாமி. எங்க பார்த்தா தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா விதமான இந்த போராட்ட சூழ்நிலைகளை நீர் எங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாய் படித்து வந்தாடுவோம். தகப்பனே, இந்த கொரோனா வைரஸ் தொற்றை ஆண்டவர் சர்வவல்லமையுள்ள தேவன் முழுவதும் அகற்றி போடும்படி அச்சபிக்கிறோம். மாற்றி போட்டு விடுதலை இருந்தார். தகப்பனே, இந்த நேரத்திலே கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்கு அச்சபிக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்விலும், குடும்பத்திலும் இருக்கிற எல்லா விதமான சோதனைகள், போராட்டங்கள், பண பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றி போடுவீரா. குடும்பத்திலே சமாதானத்தை தார், சந்தோஷத்தை தார். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே கூட எங்களது கோவை பேராயத்தினுடைய பேரன் ஐயாவுக்காக, விஷயம் அம்மாவுக்காக, ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதி. இந்த நேரத்தில் கூட எங்களை வெள்ளோடு போதக சேத்தினுடைய செயலாளர், பொருளாளர், அனைத்து பிசி உறுப்பினர்கள், டிசி உறுப்பினர்கள், வெள்ளோடு ஆலயம், புங்கம்பாடி ஆலயம், கவுன்சிபாளைய ஆலயம், கனகபுரம் ஆலயம், பொம்மக்குளூர் ஆலயம் எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களத்தில் ஆசீர்வதிப்பீரா. சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெண்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக வயதான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோருக்கும் ஆசீர்வதி, தேவைகளை சந்தி. ஆண்டவர் தான் எங்களது திருச்சபையின் பிள்ளைகள் +2 எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து பாஸை கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் அவர்களுக்கு மேற்கல்வி படிப்பதற்கு நல்ல வழிவாய்ப்பு ஏற்படுத்தித்தார். இந்த நாளிலும் கவலையாக இருக்கிற மக்கள், கண்ணீர் வடிக்கின்ற மக்கள், பாரப்படுகிற மக்கள், துயரப்படுகிற மக்கள், அனாதைகள், விதவைகள் ஒருவருக்கு ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. நாட்டை ஆளுகின்ற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். நாட்டு மக்களை மிகுந்த ஆண்டவரே அன்போடு கண்ணியத்தோடு நடத்துவதற்கேற்ற ஆலோசனையை அவர்களுக்கு தார். ஆசீர்வதி. எங்களை தாழ்த்தி நம்முடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்து பாதுகாத்து ஆசீர்வதி.
துதி, கனம், மகிமை இல்லை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரம தந்தையே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.